தமிழாக்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சுறா மீன் ஒரு சாப்பாடு செய்து காட்டப்போறேன். நெடுக்கடி நீங்கள் சோத்தை சாப்பிட்டுட்டு வண்டியை வைக்காமல் இருக்காமல் நீங்கள் சுறா மீனை சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்ச காசில் சாப்பாடு செய்யலாம். ஒரு துண்டு சுறா மீன் எடுத்து சின்ன சின்னதாக வெட்டி வைக்க வேணும். ஒரு ஜத்தியில் எண்ணெயை ஊற்றி போட்டு எண்ணெய் கொஞ்சம் காஞ்சி வர நீங்கள் உள்ளி சின்ன சின்ன வெட்டி வச்சுக்கிடாக்கு, அதோட மிளகாயும் வெட்டி வச்சுக்கிடாக்கு, அதுக்கெல்லாம் போடுங்க. போட்டு தாளிங்க. வடிவாக தாளிக்க வேணும். கொஞ்சம் காசோட விஷயம் முடியுது. நல்லா தாளித்து வேற உங்களுக்கு விரும்பின மாதிரி உள்ளி போடலாம். உள்ளி மிளகாய் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட வேண்டியான். நல்லா தாளித்து வேற ஒரு பொமதோரோ தக்காளி பழம் இருக்கிற தக்காளி பழம் எடுத்து நீங்கள் சின்ன வெட்டி வச்ச தக்காளி பழத்தை அதில் போட்டு அதோட கொஞ்சம் தாளித்து வர தக்காளி பழம் நீங்கள் வெட்டி வச்ச சுறா மீனை அதுக்குள்ளே போடுங்கள். வெட்டி வச்ச சுறா மீனை அதுக்குள்ளே போட்டு தாளியுங்கள். வடிவாக தாளிச்சிட்டு 7-8 நிமிஷத்தோட சமையல் முடிஞ்சிடும். 8 நிமிஷம் காணும். கொஞ்சம் எங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டால் சரி. கொஞ்சம் உப்பு அதோட சேர்த்து வைன் விடுங்க. வைன் இல்லாட்டி விஸ்கி ஏதாவது உங்கள்கிட்ட குடிக்கிற நீங்கள் இருந்தால் ஏதாவது ஒன்று விடலாம், பிரச்சனை இல்லை. கொஞ்சம் விட்டுட்டு இப்போ இந்த கலருக்கு வந்துட்டுது. எங்கள் மீன் ரெடியாகி வந்துட்டுது. இதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஏலமண்டை கொஞ்சம் பிரசேம கொஞ்சம் மல்லியில் போடலாம். உங்கள்கிட்ட இருக்கிறது அதை ஒன்று கருவேப்பிலையில் போடலாம், இனிமையாக போடலாம். உங்களுக்கு என்ன இருக்குதோ அதை போட வேண்டியான். நான் இதுக்கு மேலே கொஞ்சம் கடலை போடுறேன். நீங்கள் என்ன நான் கொஞ்சம் கடலை போட போகிறேன் மேலுக்கு. மீனின் சத்து, கடலையின் சத்து. அதனால் கடலை கொஞ்சம் போடுவேன். டின் கடலை இருந்தால் இப்போ அவிக்க தேவையில் போடலாம். ரெடி. கடலை கொஞ்சம் போட்டாச்சு. இனி விரும்பினால் நான் கொஞ்சம் புளி விட்டுறேன். புளி விட தேவையும் இல்லை. புளி விடுறேன்னா புளி விடலாம். ரெடி ஆகிட்டு மீன். ரெடி ஆகிட்டுது. இதுக்கெல்லாம் விரும்பினா பாஸ்தா போட்டும் சாப்பிடலாம் நீங்கள். இது பாஸ்தா இல்லாமல் சும்மா அப்படி வச்சு சாப்பிட்றது. கொஞ்சம் புளி விடுறேன். இனி ரக்க வேண்டிய மீன் ரெடி ஆகிட்டுது. 6-7 ரூபா காசோடு காணும்.
மீன் ரெடி. ஒரு கோப்பைக்கு போட வேண்டியான். சோறு இருந்தால் சோத்துக்கும் போட்டு சாப்பிடலாம். ஆனால் சோறு சாப்பிடக்கூடாது கணக்கா. இது தனியாகவும் சாப்பிடலாம். சுறா மீன் ரெடி. ரெடி ஆயிட்டு சுறா மீன். ஓகே, பாய்.